சீடன் ஒருவன் மற்றவர்கள் செய்யும் சிறிய தவறுகளை பற்றி இல்லாததும் பொல்லாததுமான செய்திகளை அனைவரிடம் சொல்லும் பழக்கம் உடையவனாய் இருந்தான். அதை கண்ட குரு அவனை கண்டித்தார். அவன் மன்னிப்பு கோரினான். இருந்தாலும் அவனுடைய செய்கையின் தீமையை அவன் உணரவில்லை. இதை அறிந்த குரு அவனிடம் ஒரு பஞ்சு மூட்டையை தந்து நகரத்தின் மையத்தில் உள்ள மைதானம் ஒன்றில் நின்று அதை சிறிது சிறிதாக பிய்த்து காற்றில் ஊதி பறக்க விட்டு வரும்படி கூறினார். சீடன் வெகு சுலபமாக அதை செய்துவிட்டு வந்தான். குரு சொன்னார், சரி, இப்போது போய் அதையெல்லாம் ஒன்று விடாமல் சேகரித்து வா என்று கூறினார். சீடன் திகைத்தான். நடக்கிற காரியமா அது? குருவே, பஞ்சு காற்றில் எங்கு வேண்டுமானாலும் பறந்து போயிருக்கலாம். அதை எப்படி மறுபடியும் சேகரித்து வர முடியும் என்று கூறினான். இதே போல்தான் நீ மற்றவர்களை பற்றி என்னென்னவெல்லாம் சொல்லி வதந்திகளை பறக்க விட்டு வந்திருக்கிறாய். அவை யார் யார் வாயில் எப்படியெல்லாம் மீண்டும் திரிந்து என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றனவோ நீ மன்னிப்பு கேட்பதன் மூலம் அவற்றை திரும்ப பெற முடியும் என்று நினைக்கிறாயா என்று குரு கேட்டவுடன் தான் சீடனுக்கு தன் செயலின் தீமை புரிந்தது. கண்ணீர் மல்க வெட்கி தலை குனிந்த சீடன் அன்றிலிருந்து அந்த பழக்கத்தை கையோடு விட்டான். ஆம் நண்பர்களே, இனி யாராவது அடுத்தவங்களை பற்றி உங்களிடம் நல்லது இல்லாததெல்லாம் சொன்னா